வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, தமிழ் தகுதி தேர்வில் 10வது கொஷின் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9 கொஷின் போட்டிருக்கேன். அந்த 9 கொஷினும் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கை கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாங்க இன்றைக்கி கொஷினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின்னு, கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா, ஓர்னால் என்றைக்குமே ஓர்ன்றது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓருன்ற எழுத்து வரணும், ஓருன்ற வார்த்தை வரணும். இதே உயிர்மை எழுத்தில் தொடங்குற வார்த்தையாக இருந்தால் அதுக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வரணும். அப்படி பார்க்கும்போது ஒன்று வராது, ஏன்னா அங்கே ஃபஸ்ட்டு அழகின்றது உயிரெழுத்தில் தொடங்குது, அங்கே அதனால் ஒருன்னு கொடுத்தாங்க, அப்போ அது வராது. அதேமாதிரி ஆப்ஷன் சியும் வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2வது கொஸ்டின், சொல் பொருள் பொறுத்துக. பண்ணுனா இசை, இழுத்துனா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. இப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? 2, 1, 4, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 4வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. சொல்லோடு பொருளை பொறுத்துக்க. கானா சோலை கரெக்டு தான், கோனா அரசன் அதுவும் கரெக்டு தான், சோனா மதில் இதுவும் கரெக்டு தான், நானா நாக்குன்னு வரும், இங்கே தானா தான் கூட, அப்போ 4 தப்பு. அப்போ தவறான இணை இது டி தான் தவறான இணை. அதுக்கு சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மலையில் நனைந்தேன் அப்படின்னு என்னன்னா உடன்பட்டு வினைத்தொடர். அது நான் தான் மலையில் நனைஞ்சேன், நான் விருப்பப்பட்டு மலையில் நனைஞ்சேன், அதனால அது உடன்பட்டு வினைத்தொடரில் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 5வது கொஸ்டின், நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? செய்தித்தொடர். அதாவது ஒரு செய்தி வந்து தொடர், நான் நாளைக்கு மதுரை போன்ற ஒரு செய்தித்தொடர். சரிங்களா? கூட்டு பெயரை குறிப்பிடு. மக்கள் கூட்டம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது திராட்சை குலை. சரிங்களா? பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. மலைமுகட்டில் மேகம் தங்கும், மலைமுகட்டில் மேகம் கூடும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஆப்ஷன் மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள். ஆப்ஷன் சி தான். மலைமுகட்டில் மேகம் கூடும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து முதலை கண்ணேறி. மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெரிக. முதலை கண்ணீர்னா என்னன்னா பொய்யலகை, அதுதான் முதலை கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி. 10வது கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. அவர்கள்ன்ற சொல்ல வந்து இங்கே 4 ஆப்ஷனில் எதில் வந்தால் கரெக்டாக இருக்கும்? 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் வராது, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஆப்ஷன் பிக்கு தான் சரி வரும். சரிங்களா? அவர்கள் மாணவர்கள் அப்படி வராது, இது உனக்கு வராது. நான் அவர்கள் மாணவர்கள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கு சரியான இணைப்பு சொல். காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில், ஏன்னா அவர் எதனாலனா அவர் எளிமையை விரும்பியவர், அதுதான் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நாயன்மார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் சி. சரிங்களா? பொருத்தமான காலமறிய. அவன் நேற்று திரைப்படம் கண்டான், அதாவது கண்டான். சரிங்களா? அவன் நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு, அப்போ என்ன வரும்? இறந்த காலத்தை வரும். அப்போ கண்டான்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான வரும். அதுக்கு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி. அதாவது ஆள், கடல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். விண், மீன். சரிங்களா? ஏன்னா விண்மீன், விண்மீன், தமிழ்மொழி, நூல்வெளி, நீதி நூல். 2, 1, 4, 3. எங்கள் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு விடு. விடுனா விட்டு விடுதல், இன்னொன்றுனா தங்குமிடம். ஆப்ஷன் பி தான். சரிங்களா? அதுக்கு அது குறில் நெடில் வேறுபாடு வந்து சரியான இணையை தேர்க. சிலை, சீலை. இந்த சிலைனா சிற்பம். சரிங்களா? இந்த சிலைனா எதை குறிக்கும்? சிற்பத்தை குறிக்கும். இந்த சிலைனா புடவை. ஆப்ஷன் ஏ. சரிங்களா?
தலை தாளை பொருள்கள் சரியாக பொருந்தி இணையை தேர்ந்தெடுங்க. தலைனா தெரியும், இந்த தலை வந்து இந்த தலை, அதாவது இலை வரும்ல, இந்த இலைக்கு வர தலை, இந்த தலைனா ஒரு வகை மலர். ஆப்ஷன் டி. அடுத்தது கூற்று காரணம். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். சரிங்களா, கூற்று. சரிங்களா, காரணம் 3 கொடுத்துருக்காங்க, அதில் எது சரி? இவர் தனது ஆசிரியர் பெயரை தம் பெயராக கொண்டார். ஆமாம், சரிதான். ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவுக்கு இருக்கு, இல்லை, தவறு. சரிங்களா, ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஆமாம், சரிதான். அப்போ கூற்று சரி, காரணம் 1 3 சரி, 2 மட்டும் தவறு. அது எங்கே இருக்குது? ஆப்ஷனில், ஆப்ஷன் டியில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குச்சி, கிளை, கொம்பு, கவை, கொப்புன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம காக்கா கீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காக்கா, கிக்கி, குக்கு அப்படி வரும். அப்போ காக்கா கீக்கின்னு தான் வரும். அப்போ இங்கே இது வராது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது இதுவும் தப்பு. ஏன்னா காக்கா கிக்கி குக்கு அப்படி வரும், இங்கே குச்சி லாஸ்ட்டில் கொடுத்து இது வராது. அதுக்கு அடுத்தது கவை, கிளை, குச்சி, இது 3 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இது 2ல் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கொம்பு, கொப்பு, கொப்பு கொம்புன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இக்கிங்க வரிசையில் என்ன சொல்லுவோம்? இப்பு இம்முன்னு தான் சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா வரும், அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு இப்பு, அதுக்கப்புறம் தான் இம்மு வரும். அப்போ ஆப்ஷன் பி, கவை, கிளை, குச்சி, கொப்பு, கொம்பு அந்த மாதிரி தான் வரும். அதாவது ஆப்ஷன் பி. சரிங்களா, வேர் சொல்லி வினைச்சமாக்க. வினைச்சனா வா, வான்னா வந்து. ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. நடினா நடித்தல். ஆப்ஷன் பி. வினையாளரின் பெயரை தேர்ந்தெடு. உணர்னா உணர்ந்தோர். ஆப்ஷன் சி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி, ஏரி, இந்த ஏரினா ஆறுக்குள்ள அந்த இதை கொடுக்கும், இந்த ஏரினா எப்படின்னா மேலே சென்று, அதாவது ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது ஒலி வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய். மறை, மறை, அதாவது இந்த மறைனா இதை இந்த தாமரை, இந்த மறைனா மறைத்தல். அப்போ ஆப்ஷன் சி, தாமரை மறைத்தல். சரிங்களா, மறைத்தல் வராது, ஆணி மறைத்தல் இதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா, பொருள் வேறுபாடு வந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள், பூனைக்கு உள்ளது வாள், அதாவது இந்த வாள் வராது. சரிங்களா, அந்த போருக்கு பயன்படுத்துகிற வாள்னா இந்த வாள் தான் வரும். சரிங்களா, பூனைக்கு வருது இந்த வாள். சரிங்களா, ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடன்ஸ்னால் என்னென்னு தெரியும்? கான்ஃபிடன்ஸ்னால் நம்பிக்கை. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து பிழையற்ற தொடரை கண்டறிக. தேர் திருவிழாவுக்கு இந்த லா வராது, இந்த லா வராது. சரிங்களா, சென்றனர், இங்கே இந்த 3 சொல்லின்னு வருங்கப்போ ஆப்ஷன் சி, தேர் திருவிழாவிற்கு சென்றனர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கருங்குவளை, செந்நெல், செம்மலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்புத்தொகை. இதை பிரிக்கும்போது கருங்குவளை கருமை கூட்டல் குவளையும் பிரிக்கலாம். செந்நெலை வந்து செம்மை கூட்டல் நெல்னு பிரிக்கலாம். செம்மலருக்கு செம்மை கூட்டல் மலர்னு பிரிக்கலாம். விரிமலர்ன்றது எப்படின்னா விரிமலர், விரிகின்ற மலர், விரிய மலர் அப்படின்னு சொல்லிட்டு வினைத்தொகையில் வரும். அப்போ பொந்த சொல்லலைன்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா, அதுக்கு அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டு. இலங்கைன்றது பார்த்திங்கன்னா என்னது? வேறு நாடு. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள். அது பாடுகிறாள்ன்றது இறந்த காலம், நடித்தார்ன்றது இறந்த காலம், இல்லை பாடுகிறான்றது நிகழ்காலம், நடிக்கின்றாரும் நிகழ்காலம், சிரிக்கின்றாரும் நிகழ்காலம், நடித்தார் அப்படின்றது என்னது? நடித்தார்ன்றது இறந்த காலம். அப்போ அதுதான் பொருந்தாதது. அப்போ ஆப்ஷன் பி. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்குது. கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லுகிற. கிளைனா என்னது? உறவினர்னு வரும், அதுக்கு எதிர் சொல்ல என்னது? பகைவர். ஆப்ஷன் டி. சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன். அதாவது இது வந்து நம்மளுக்கு ஆண்பாலில் வரும், அதாவது 10th புக்கில் இருக்கும். ஆண்பால் உயர்திணைக்கு வந்து ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால். இது வந்து பலர்பால்,
ஆண்பால் பெண்பால் பலர்பால் இருக்கும். அக்ரின்னா பலவின்பால் ஒன்றன்பால் அது மாதிரி வரும்ல. அதில் வீரன் அண்ணன் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சரிங்களா? சரியான நெத்திற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் ஆப்ஷன் பி. மன்னார்குடியோட மருவு என்ன? மன்னை ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து கும்பகோணம் என்ற ஊரின் மருவு என்னன்னா கும்பகோணம்னா குடந்தை ஆப்ஷன் சி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அலர்ஜினா ஒவ்வாமை ஆப்ஷன் பி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை. சரிங்களா? அதுக்கு விடை வகையை கண்டறிய. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஆப்ஷன் டி. எலியும் புனையும் போல ஊமை கூறும் பொருள். எலியும் என்றைக்குமே பகைமை. சரிங்களா? பகையை தான் குறிக்கும். எலிமுனி என்றைக்குமே எதிர்புறமாக தான் இருக்கும். சரிங்களா? பகையாக தான் இருக்கும். ஊமையால் விளக்கு பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மலைமுகம் காணா பயிர் போல. மலைமுகம்னா ரொம்ப நாள் எதுவுமே இல்லாமல் இருக்காது, நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. சரிங்களா? எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடித்தல். தன்வினை, பிரிவினை, செய்வினை, செயல்பாடு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. செய்வினைன்னா கவிதா உரைப்படுத்தால், இதுதான் செய்வினை வாக்கியம். சரிங்களா? இந்த குமரன் மலையில் நடந்தான உடன்பாட்டு வாக்கியம். கண்ணன் நேற்று வந்தான், இது செய்தி வாக்கியம். அந்த மாதிரி தான். சரிங்களா? செய்பாட்டு வினைனாலே செய்பாட்டு வினை தொடர்கிறது. தோசை வைக்கப்பட்டது, நம்மளுக்கு பட்டதுன்னு வந்தாலே அது செய்பாட்டு வினை தான் ஆப்ஷன் சி. இருவினைகளின் பொருள்களை வேறுபடுத்துக. பணிந்து பணித்து. இருவினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க அப்படின்ட்டுருக்காங்க. பெற்றோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தனர், அதுதான் சரி. சரிங்களா? ஏன்னா இங்கே பணி, அதை வேறு பண்ணிது, இது பண்ணி, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிய. மாறு மாற்று. மனிதராக மாறுபாடு அறிந்து மாற்று வராது, தப்பு. ஒரு மீனிங் வரல. மாறுபாடு சரி, இதெல்லாம் வராது. மனிதராக மாறு, மற்றவரை மாற்று ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இரு பொருளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்துன்னு தான் ஃபஸ்ட்டு வரணும், அப்போ இது வராது. சேர்ந்து ஆசிரியர் சேர்ந்து வைத்த, இது வராது. இது சேர்த்தனாரு, இது வராது. இப்போ ஆப்ஷன் பி. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். 10 வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கனியாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ராஃபி. சரிங்களா? அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாகூர் ரூமின் இயற்பெயர் என்ன? முகமது ராஃபி ஆப்ஷன் ஏ. அதுக்கு நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தார். அதுக்கு நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்னா கனியாளி இதழில். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதியில் எத்தனை வெளியாகியுள்ளன? நாகூர் ரூமியின் கவிதை தொகுதியில் எத்தனை? அதாவது நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத 3 தொகுதிகள். சரிங்களா? சி 3 தொகுதிகள் வெளியாகியுள்ளன. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்னன்னா கப்பலுக்கு போன மச்சான். அதுக்கடுத்தது 53. ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரே. ஒரு ஓர், நான் இது வராது, இங்கே ஊர். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பிழைத்திருத்துக. ஒரு ஓர், அது சென்னை, ஊர், இதெல்லாம் வராது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நகரம்ங்கிறது ஒன்று இருக்குது, இங்கேயும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாணவன், அதாவது இதெல்லாம் உயிரெழுத்துக்களில் வரணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருங்க. அப்போ அது இந்த 3 BCD இது 3மே வராது. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? சென்னை ஒரு மாநகரம். சொல் பொருள் கொடுத்துக்க. பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. 2, 3, 4, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர்.
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இங்கே பன்மையில் இருக்குது, இங்கே பன்மையில் இருக்குது. மேகம் சூழ்ந்து கொண்டன, இங்கே பன்மையில் இருக்குது, இங்கே ஒருமையில் இருக்குது. அப்போ இது வராது. மேகம் சூழ்ந்து கொண்டன, இது வராது, இது வராது. ஏ மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஆப்ஷன் ஏ தான் சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுன்றதும் ஒருமை, பலன்றது ஒருமை, அல்லன்றது பன்மையில் இருப்பா. இது பலமன்றது தான் ஒருமை, அன்றது ஒருமை. சரிங்களா? ஆப்ஷன் பி. கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரை எழுது. வாழை மரம் அப்படி. வாழை மரம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வாழை தோட்டம் தான் சொல்லுவோம். தென்னை மரத்தை தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆப்ஷன் சி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்ய. விளைவுக்கு நேர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு. விளைவுக்கு நேர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். 3 4 1 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். பொருத்தமான பொருளை தெரிவு செய். 5 என்பது தமிழன். அதாவது நம்ம இதுக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கொடுத்துருப்பாங்க. கடலை, உருண்டை, இங்கனம், சப்பி, ருசித்து, சாப்பிடு, என்று அம்மா கூறினாள் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ கடலை, உருண்டை, இங்கனம், சப்பி, ருசித்து. அப்போ 5க்கு என்னது? ரூ. 5க்கு ரூ தான் ஆன்சர். சரிங்களா? சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன். இந்த பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். அதுபோல பிறருக்கு கொடுத்து அதுபோல வராது. அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரிங்களா? ஆப்ஷன் டி. சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள். அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும். எனவே 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதனால் வராது. எனவே தான் சரியான இணைப்பு சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ரிப்பீட்டடாக வந்துட்டு தான் இருக்குது. சரியான வினாச்சொல் நாம் எந்த தொடரை தேர்க. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? ஆப்ஷன் டி. பேச்சு வழக்கினை இழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுட்டு இரு, அது செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலி அப்படின்றது வயிற்று வலி. ஆப்ஷன் சி. இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஆப்ஷன் டி. இருபொருள் தருக. தாரணினா பூமி, உலகம் ரெண்டையுமே குறிக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. கலைச்சொல். ஜேர்னலிசம்னா இதழியல். ஆப்ஷன் டி. ஹெர்ப்ஸ்னா மூலிகை. ஆப்ஷன் பி. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கான்ஸ்டன்ட்னா மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி. நடத்தல் என்பது வேர்ச்சொல்லை. நடத்தல்னா நட. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. கேட்டான்னா கேள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓடியவர் என்பது வேர்ச்சொல் ஓடு. ஆப்ஷன் பி. வேர்ச்சொல்லை தெரிவு செய்தல். தந்தான்றது தா. ஆப்ஷன் பி. மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்ல எழுதுக. ஆப்ஷன் பி தான் மா. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதல். வாலண்டியர்னா தன்னார்வலர். ஆப்ஷன் ஏ. பள்ளத்தாக்குனா வேலி. அதுக்கடுத்தது புதர்னா திக்கெட். சமவெளினா பிளைன். ட்ரைப்ஸ்னா பழங்குடியினா ட்ரைப்ஸ். அப்போ 3 4 1 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மரபு பிழையற்ற தொடரை தேர்க. கோழி கொக்கரிக்கும். சரிதான். கத்தும், கூவமாகும், இதெல்லாம் எதுவும் வராது. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை இலைப்பறி மலர் கொய்துவா. சரிங்களா? கொய்துவா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது.
தான் என்று பிரித்தெழுதுக. தான் என்று தான் கூட்டல் என்று ஆப்ஷன் பி. நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் ஆப்ஷன் பி. மின்னணு மின் கூட்டல் அணு ஆப்ஷன் ஏ. எதிர்ச்சொல்லி எடுத்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை ஆப்ஷன் டி. ஊர் பெயரில் மருவு எழுது. திருச்சிராப்பள்ளினா திருச்சி ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்களுக்கு என்ன தமிழ் சொற்களை கண்டதில். வாடகைனா குடிக்கூலி ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. லூட் மியூசிக்னா வீணை இசை நாத இசை யாழ் இசை குழல் இசை ஆப்ஷன் டி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காம்பாக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொற்குனா குறுந்தகடு ஆப்ஷன் பி. கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த சொல் கலைச்சொல். டிசிப்ளின்னா ஒழுக்கம் ஆப்ஷன் பி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமைக்கேற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போலனா பேனல் ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஒன்றில் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆப்ஷன் ஏ. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. சரியானது. விரிந்தது விரித்தது அதை கேட்குறாங்க. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அகர வரிசைப்படுத்துக. நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம். ஃபஸ்ட்டு அன்பு சரிங்களா. மீதி எதுவுமே வராது. ஆப்ஷன் ஏ சி டி எதுவுமே வராது. ஆப்ஷன் பி தான் சரி. ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஆ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு மீதி இக்கிங்க வரிசையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏன்னா இங்கே ஆப்ஷனில் பார்த்தோம்னா மேலே தோட்டம் நட்பு இதெல்லாம் எதுவுமே வராது. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வருது அன்பு. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியான அகர வரிசை சரிங்களா. எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர்னா எவ்வளவு உயரமான மரம் ஆச்சரியக்குறி வந்திருக்கு. அப்போ உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இப்போ கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 100 கொஷின் பார்த்தாச்சு. இந்த 100 கொஷினுக்கு யார் எவ்வளோ கொஷின் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் பின் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.